அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் எடப்பாடி. மகிழ்ச்சியில் தமிழக மக்கள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இருக்கிறது, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா. நேற்றைய தினம் நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என அத்தனை புகழுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நமது எம்ஜிஆருடைய 109வது பிறந்தநாள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் தான் நமது தலைவர். அவருடைய 109வது பிறந்தநாள் விழாவை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆகட்டும், அனைத்து அரசியல் கட்சியினராகட்டும் அனைவருமே புகழாரம் செஞ்சார். அதுக்கு அடுத்த கட்டமாக அதிமுகவுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய தேர்தல் வாக்குறுதியும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலே ஆண்களுக்கு கண்டிப்பாக இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலே 2000 ரூபாய் கொடுக்கப்படும். வீடு இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக அரசின் சார்பாகவே கிராமப்புறங்களாக இருந்தால் இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும். அதேபோல் நகரப்புறங்களாக இருந்தால் அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு என்பது கட்டித்தரப்படும். அதிலையும் குறிப்பாக மிகவும் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த நம்மளுடைய குடும்பத்திலே திருமணம் முடித்து வேறொரு குடும்பத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பதால் ஏற்பட்டால் அவர்களுக்கும் வீடுகள் என்பது கட்டி கொடுக்கப்படும். அதிலையும் குறிப்பாக 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியம் என்பது வழங்கும். அம்மா ஸ்கூட்டி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது ஏற்பட்டால், அவர்கள் ஸ்கூட்டி வாங்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு மானியம் என்பது கொடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு 2000 ரூபாய், அதுவும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாய், 100 நாள் வேலையை 150 நாளுக்காக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி திமுக 2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா? கிடையாது. ஆனா அதிமுக 2026 அதே வாக்குறுதியை 150 நாட்களாக நாங்கள் மாற்றி தருகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்திருக்கு. அடுத்த கட்டமாக தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதற்குரிய வாக்குறுதிகள் தான் முதல் கட்டமாக வெளிவந்திருக்கிறது. அடுத்து 2ஆம் கட்டமாக வாக்குறுதிகள் மிக விரைவாகவே வெளிவிட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று தினம் ஏன் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜோதிடத்துடைய நம்பிக்கை என்பது இருப்பதாக கூட செய்திகள் என்பது சொல்றாங்க. அதிமுக முதல் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது. நிலையில் ஜோதிடரின் அறிவுரைப்படி இந்த வாக்குறுதிகளை வெளியிட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று தினம் எம்ஜிஆருடைய 109வது பிறந்தநாளையொட்டி காலை 10 மணிக்கு சரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதியை அறிவித்திருக்கிறார். 11 மணிக்கு அறிவித்திருக்கிறார். நேற்று சிவராத்திரி, சதுர்த்தி திதி மற்றும் சுப ஓரை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருந்தால் ஜோதிடர் அறிவுரைப்படி நேற்று தினமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டதாக தற்போது இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. ஆனா இருந்த போதிலுமே அதிமுக இந்த முறை முந்திக் கொண்டது அப்படின்னு தான் சொல்லியாக. திமுக 2000 ரூபாய் நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுப்பதற்குரிய வேலைப்பாடுகளை தயார் செய்து வைத்திருந்தது. ஆனால் அதிமுக அவர்களை விட முந்திக் கொண்டது அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.